அடுத்த கதை வந்து நம்ம குசேலர் அவல் கொண்டு வந்தாங்கன்னு வரும்ல, கிருஷ்ணருக்கு வந்து அவல் கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு பருக்க தான் சாப்பிடுவாருங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்ல எல்லாம் செல்வ வளம் வந்துருது அப்படிங்கிற மாரி பார்த்தோம்ல. இது வந்து செல்வ வளம் அப்படிங்கிற பட்சத்துல அவல் அவர் இங்க சாப்பிடவும் அங்க வந்து அந்த அங்க அந்த இது காமிச்சிருக்காங்க. அது செல்வ வளம் வர்றதாக வந்து. அப்ப அதே மாரி பாபா இதுல என்னன்னா, சேம் கான்செப்ட். அதாவது கதை சேம்ன்னு கிடையாது. நம்ம சொல்ல வர்றது அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க அவங்க அத வந்து எடுக்கிற பட்சத்துல ஆப்போனன்ட் ஆளுக்கு வந்து அதனுடைய ஒரு தீர்வு வந்து வரும். அதே மாரி காக்கா மகாஜனின்னு ஒரு பக்தர் பேர்கள் ரொம்ப யோசிக்கலனாலும் ஒரு பக்தர் வந்து அவருக்கு வந்து ஒரே லூஸ் மோஷனா இருந்துட்டு இருக்கு. பாபாவுக்கு தண்ணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு போல அடிக்கடி. அங்கெல்லாம் வந்து குடிக்கிறக்கு அந்த பானை ஒண்ணு வச்சிருப்பாங்க எப்பவுமே அங்க வந்து. ஸோ அதுல தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது, பாபாவுக்கு தண்ணி கேட்டா குடுக்குறது இதெல்லாம் வந்து. அவருக்கு லூஸ் மோஷன் பட் பாபா கிட்ட அவர் சொல்லல. கடவுளுக்கு தான் தெரியுமே நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி. ஆ, ஆ ஓகே. நான் இந்த பாயிண்ட் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த கதையில அந்த கோவ பாயிண்ட் சொன்னேன்ல. ஸோ அதுதான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரப்போகுது. இந்த புரந்தரை கதை சொன்னேன்ல, அவங்க வந்து அந்த பெல் கதை. ஸோ அதுல அவர் ஏன் கோவப்பட்டாரு? இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறனால தான் அந்த பாபா அந்த கோவப்பட்டுட்டு போறது. அது வந்து பாபா ஒரு உணர்த்துற மாதிரி. அவர் கோவப்படுறாருன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. யார் மேல கோவப்படுறாங்களோ அவங்க மேல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். நம்மளுக்கு வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் என்ன பண்றாரு, இப்போ அந்த லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அவன் சொல்லல பாபாவுக்கு தான் தெரியுமேன்ட்டு. பாபா சடனா என்ன பண்றாரு, டூன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் அதே மாதிரி தான் அடிச்சு பிடிச்சு ஓடிடுறது. பாபா கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு வேர்க்கடலை பாக்கெட் வந்து யாரோ கீழே போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த வேர்க்கடலையை எடுத்து இவரும் பயந்து ஓட போறாரு. எல்லாரும் ஓடும்போது இவரும் பயந்து ஓட போறாரு. அவரை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பக்கத்துல வந்து. ஸோ உட்கார வச்சு ஸோ அந்த கோவங்கிறது கோவம் கிடையாது. அதுதான் அந்த பாயிண்ட். பாபாவுடைய இது வந்து இந்த கோவ கேரக்டரா நான் அடிக்கடி இந்த கேரக்டர் எல்லாம் சொல்றேன்னா பாபாவுடைய கோவம் கோவம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ பாபா என்ன பண்றாரு, அவரை பிடிச்சி உட்கார வச்சு அந்த இடத்துல ஸோ அந்த வேர்க்கடலையை வந்து இப்படி நல்லா அதை தோல் இது பண்ணி அவரும் கொடுக்குறாரு. அவருக்கு சாப்பிட கொடுக்குறாரு. வேர்க்கடலை லூஸ் மோஷனுக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? பாபாவுடைய ட்ரீட்மெண்ட் இப்படிதான் ஆக்சுவலா. வேர்க்கடலை அவருக்கும் கொடுக்குறாரு, இவரும் சாப்பிட்றாரு, பாபாவும் சாப்பிட்றாரு. ஸோ அதுதான் பாயிண்ட். பாபா சாப்பிட்ற பட்சத்தில் அது சரியாகுதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க சொல்றாரு. அவருக்கும் கொடுக்குறாரு அந்த பக்தருக்கும். பாபாவும் தண்ணி குடிக்காரு. சரி உனக்கு வயிறு வந்து சரியாயிடுச்சு, வயிற்றுப்போக்கு சரியாயிடுச்சு, நீ போலாம் போய் வேலையை பார் அப்படின்னு வந்து அனுப்பி விட்டுறாரு. ஸோ அப்படி வயிறு சரியாயிடுச்சு. ஸோ இது வந்து இதுவும் ஒரு இது எப்படி கிருஷ்ணர் வந்து இங்க அவல் சாப்பிட்ட உடனே அங்க அவருக்குள்ள வறுமை நீங்கிச்சோ அதே மாதிரி இங்க பாபா வேர்க்கடலை சாப்பிட்டு தண்ணியை குடிச்ச உடனே இவருடைய வயிற்றுப்போக்கு நின்றுது. ஸோ இதுவும் அந்த அந்த பார்த்தோம்னா அந்த மெத்தடாலஜி என்ன சொல்றது அதே மாதிரி மெத்தட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது அவர் கிருஷ்ணரா இருக்கிறனால தானே சேம் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க இந்த காலத்திலையும். ஸோ அவர் கலிகால கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு நிறைய இப்படி உதாரணங்கள் வந்து இருக்கு. அடுத்த கதை வந்து என்னன்னா, இப்ப நம்மளுக்கு குருவாயூரப்பர் தெரியும் அப்படித்தானே. குருவாயூரப்பருங்கிற கிருஷ்ணர் இந்த இருக்காருல்ல குருவாயூரப்பர். இது கேரளால இவரும் கிருஷ்ணர் தான். ஓகே. ஸோ நான் இந்த கிருஷ்ணர் எல்லாம் ஏன் எதுக்கு வச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இப்ப இது விட்டல், இது வந்து பண்டர்பூர்ல இருக்கிறது விட்டல் ருக்மணி. ஸோ இவங்களும் கிருஷ்ணர் தான். இது கிருஷ்ணர் ருக்மணின்னு சொல்றோம். இதுல பார்த்தோம்னா இது பூரி ஜெகநாதர், அதுவும் கிருஷ்ணர் தான். ஜெகநாதர் பூரியில இருக்கிறது. ஸோ பூரி ஜெகநாதர்ல வந்து இது நடுவில் இருக்கிற சுமித்ரை, பலராமன், கிருஷ்ணர். ஓகே. ஸோ இதுவும் அதெல்லாம் கொஞ்சம் அதாவது நம்ம சொல்றதை விட நேரடியாக காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் தான் தெரியும். நம்ம சைட்ல என்ன சொல்றோம், நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து பார்த்த சாரதியா இருக்காருல்ல, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறதாக திருவல்லிக்கேணியில இருக்கிறாங்கல்ல, அது அது பெரிய கிருஷ்ணரா இருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த குட்டி கிருஷ்ணரா வந்த மாதிரி வர்றாங்க. விட்டல் பெருசுதான், நார்மல் பெரிய கிருஷ்ணர் தான். ஸோ இந்த கிருஷ்ணர்கள் எல்லாமே கிருஷ்ணர் தான். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த குருவாயூர்ல இருக்கிற கிருஷ்ணர், ஸோ சின்ன கிருஷ்ணர் அவர் வந்து குருவாயூரப்பருடைய ஒரு பக்தர் பூந்தானம் அப்படிங்கிறவங்க உண்டு. ஒரு தடவை பூந்தானம் கனவுல குருவாயூரப்பர் வருவாரு. வந்து சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் விருந்துக்கு நான் சாப்பிட வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே அவர் வீட்டுல சொல்றாரு. ஒருத்தர் அதை நம்பல. இருந்தாலும் அவர் எல்லாம் பண்ணி வைக்கிறாரு கிருஷ்ணருக்காக.
ஸோ உண்மையாவே கிருஷ்ணர் வர்றாரு, ஆனா மத்தவங்க கண்ணுக்கு தெரியல. ஸோ கிருஷ்ணர் வந்து சாப்பிடுறாரு, இலையில பார்க்குறாரு. அவர் சொல்றாரு, "ஏய் கிருஷ்ணர் சாப்பிடுறாரு, சாப்பிடுறாருன்னு" சொல்றாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, "ஒருத்தரும் நம்ப மாட்டேங்காங்க" அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? அ அவங்க நம்பல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால தெரியல. இப்போ நெறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல, அ கடவுள் இருக்காரா? இல்லையான்ட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க கண்ணுக்கே அது புலப்படாதுங்கிற அர்த்தம். நம்மளுக்கு வந்து அதனுடைய இது புரியாதுன்னு தான் அர்த்தம். அததான் கிருஷ்ணர் இந்த இடத்துலயும் சொல்றாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க நம்பல. அவங்க நம்புனா தான் இவர் தெரிவாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் திருப்பியும் பூந்தானம் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு. நீங்க எப்படியாவது வந்து தெரிய வைக்கணும் அவங்கள அப்படிங்கும்போது, அ அந்த அந்த லட்டு வந்து மறையிறது தெரியுது. இப்படி சாப்பிட போற மாரி மறைஞ்சிருது. அப்படி. ஸோ அப்போ அவங்க வந்து நம்புறாங்க. ஓகே உண்மையாவே கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்ட்டு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஆ என்ன ஆகுதுன்னா, அவரு உன்ன வந்து நான் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ வர்றியா? அப்படின்னு கேட்கிறாரு. பூந்தானத்த வந்து கிருஷ்ணர் கூட்டிட்டு போயிடுறாரு. அவருடைய புஷ்ப விமானத்துல கூட்டிட்டு போறதாக அர்த்தம் ஆக்சுவலா. இதே மாதிரி கதை இங்க பாபாவுடைய காலத்திலயும் சேம் நடந்திருக்கு. தாபோல்கர், ஸ்ரீ சாய் சச்சரிதரா எழுதினவரு. அவர் வந்து பாம்பேல பேண்ட்ராங்கிற இடத்துல இருப்பாரு ஆக்சுவலா. ஸோ தாபோல்கருக்கு ஒரு கனவுல வந்து ஒரு துறவி மாதிரி பாபா வந்து சொல்றாரு. அந்த ஹோலி நடக்கும். ஹோலி பண்டிகை. இந்த கலர்லாம் அடிப்பாங்கல்ல. அதுல பூஜையும் உண்டு ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து அந்த கனவுல பாபா ஒரு துறவி மாரி வந்து இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வருவேங்கிற மாரி ஒரு கனவு வந்த மாரி இருக்கு அவருக்கு வந்து. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தோன்னே அவருக்கு புரியல உண்மையா பொய்யான்னு தெரியல. அதாவது அதுவுமே கனவுலயுமே தூக்கத்துல இருக்கிற ஆள தட்டி எழுப்பி சொன்ன மாரி தான் இருந்துச்சு. அப்போ உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் கனவு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாபான்னு சொல்லல. ஒரு துறவி வருவாங்க. நம்ம நெறைய சாப்பாடு எப்படியும் சாப்பாடு நம்ம பண்றோம். கூட ஒரு ஆளுக்கு வந்து பண்றதுல ஒண்ணும் இதாயிராதுல்ல அப்படின்ட்டு சொன்னோனே சொல்றாரு. ஓகே மனைவி சொல்றாங்க. இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கிற பட்சத்துல கடைசியில உண்மைய சொல்றாங்க. பாபா வருவாருங்கிற மாரி. ஸோ அவங்க ஒய்ஃப் கூட பாபா எப்படி வர முடியும்? அங்க அவருக்கு அவ்ளோ ஒரு ம் ஒரு பெரிய நெய்வேத்தியங்கள்லாம் பண்றாங்க ஷிரடியில வந்து. அ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா, பாபாக்கு நெய்வேத்தியமே இந்த பூரி ஜெகநாதருக்கு நெறைய வச்சிருப்பாங்கம்பாங்க. அதே மாரி தான் பாபாவுக்குமே நெய்வேத்தியங்கள் வந்து அவ்ளோ நெறைய இருக்கும். எல்லாமே வந்து கடைசியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி பூரி ஜெகநாதர் கோயில்ல வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணுவாங்க போல இருக்கு. என்னைக்குமே பக்தர்களுக்கு கம்மியா ஆனது இல்லையா? வர்றவங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமா? என்னைக்குமே வந்து மிச்சமும் ஆனதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாபாவுக்கும் ஷிரடியில நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லா பக்தர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாருக்கும் கிடையாதுன்ட்டு கிடையாது. எல்லாருக்கும் நல்லா கிடைக்கிற மாரி தான் பண்ணுவாரு போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்க பார்த்தோம்னா, அவருக்கு அவ்ளோ நைவேத்தியம் அங்க இருக்கும். அவர் ஏன் நம்ம இங்க வரப்போறாரு அப்படின்னு வந்து அவ சொல்றா. மோரோவர் பாபா நார்மலி வரமாட்டார்ல. அவரு எப்பவுமே ஷிரடியில தான் இருப்பாரு. ஸோ பட் ஸ்டில் ஓகே பாபா வந்து எப்படியாவது வருவாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாரு. அப்படின்னு வந்து தாபால்கர் வந்து சொல்றாரு. ஸோ இங்க என்ன பண்றாங்க? எல்லாம் பூஜை இது ரெடி பண்ணியாச்சு. இலையில சாப்பிடுறதுக்கு எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. விருந்தாளி வருவாங்கன்னு சென்டரா உட்கார்ந்தாச்சு. இந்த இந்த இது நெய் ஊத்துவாங்களாம். அன்ன சுத்தின்னு சொல்றாங்க. நெய் ஊத்துறது அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாட எடுத்து அக்னிக்கு போடுவாங்க. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த அக்னிக்கு போடுறது. அதுவும் போட்டாச்சு. அப்புறம் கடவுளுக்கு அதுக்கப்புறம் தான் படைப்பாங்க போல. அதுவும் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜர்லாம் பாபாவும் பண்ணுவாரு. ஸோ அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த வேதங்கள் மச்சவதாரத்துல சொன்னேன். அவர் வேதங்கள்லாம் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுவாரு. வைஷவா தேவா பூஜா அப்படின்னு சொன்னால அது அக்னி பூஜான்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன் அது வந்து. ஸோ இது பாபாவும் பண்ணுவாரு ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் பாபா நார்மலா சாப்பிடுவாரு. அதே மாரி இங்க என்ன ஆகுதுன்னா, இப்ப இவங்க இதெல்லாம் ப்ரொசீஜர் முடிச்சாச்சு. கதவையும் பூட்டிட்டாங்க ஆக்சுவலா. சரி சாப்பிட போறோம் அப்டின்ட்டு. அப்போ கரெக்ட்டா கதவ தட்டுறாங்க. ஒரு 2 முஸ்லீம் வந்துர்றாங்க. வந்து ஒரு பழைய பேப்பர்ல ஒரு இது சுத்தி இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, பாபா ஃபோட்டோ. ஸோ பாபா ஃபோட்டோல அந்த இடத்துல பாபாவே வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அந்த கதைகள நான் அப்புறம் சொல்றேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட குடுக்கணும் தான், ஒப்படைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அந்த பாபாவுடைய ஃபோட்டோவ அவங்கள்ட்ட குடுத்துடுறாங்க. தாபோல்கர் அத பாபாவ வச்சு பு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறாங்க. ஸோ பாபாவே வந்துட்டாரு அப்போ.
எப்படி அங்க பூந்தானத்துக்கு அங்க குருவாயூரப்பர் சொன்னாரு, அதே மாரி இங்க வந்துட்டார். அப்ப நீங்க நினைக்கலாம், ஃபோட்டோ தானே, பாபா எங்க வந்தாரு? ஃபோட்டோ தானே அவர் அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. பாபா ஃபோட்டோங்கிறதே பாபா தான். அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்கு. அது என்ன கதைன்னா, ஒரு பக்தர் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஜோதின்ராங்கிறவரு. அப்படிதானே? ஜோதின்ரா டார்கட். அது எந்த அவதாரத்துல சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம். ஏன்னா இந்த ஜோதின்ராங்கிறது நெறைய இடங்கள்ல அவருடைய கதைகள் வந்து வருது. நம்மளுக்கு சாய் சரித்ரால சொல்லலனாலும் வேற இதுலலாம் நெறைய கதைகள் வருது. சாய் சரித்ரால காமனா உள்ள ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ஜோதின்ராங்கிறவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ஜோதின்ரா ஒரு தடவை வந்து ஷிரடிக்கு போயிருக்கிற நேரத்துல குரு பூர்ணிமா நாள் அப்போ. குரு பூர்ணிமா நாள் அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாபாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து புக்ஸுகள குடுத்து, அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு வரும்ல. ஸோ அது மட்டும் இல்ல, பாபாவுடைய ஃபோட்டோவ கூட சிலவங்க கொண்டு வந்து பாபா கையில குடுத்து, அத பிரசாதமா வாங்கிற மாரி வாங்கி தான் வீட்ல மாட்டலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால அந்த அதையும் கொண்டு வருவாங்க போல இருக்கு. பாபாவுடைய ஃபோட்டோ. அப்படி ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு பயங்கர கூட்டமா இருக்கு அந்த துவாரகா மாயில வந்து. ஸோ அப்போ பாபா சடனா ஜோதின்ராவ பார்த்து சொல்றாரு, ம் அ "என்ன வந்து மிதிக்கான். எனக்கு என்ன காப்பாத்து. எனக்கு ரொம்ப வலிக்குது" அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? பாபா அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப யாரு மிதிக்க அப்படின்னு அவரு அப்படி முழிக்காரு. ஒண்ணுமே புரியாம முழிக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜோதின்ராவ தட்டி அவர் அங்க திரும்பி பார்க்க சொல்றாரு. அங்க வந்து என்னுடைய ஃபோட்டோவ வந்து ஒருத்தன் மிதிச்சிட்டு இருக்கான். ஆ ஸோ அத போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இவரு சொல்றாரு, "இந்த கூட்டத்துக்குள்ள போனா என்ன நசுக்கி கொண்டு போடுவாங்க. நான்லாம் போமாட்டேன்" அப்படின்றது. போமாட்டேன்னு சொல்லல. நான் போனேன்னா என்ன நசுக்கிருவாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்ளோ கூட்டம் ஆக்சுவலா. ஸோ பாபா சொல்றாரு, "நான் இருக்கேன். நீ போ. நீ என்னுடைய புரொடெக்ஷன்ல வந்து இருக்க. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன். நீ போ. உனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரு பாபா காமிக்கிற இடத்துல அவர் போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோவ ஒரு ஆள் கையில இருந்து விழுந்திருக்கு. இன்னொரு ஆட்கள் அதுல கவனிக்காம மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அத எடுத்து கொண்டு வந்து பாபா கையில குடுக்காரு. பாபா அப்படியே அவருக்கு அப்பா அப்படின்னு ரிலீஃபா இருக்கு. ஏன்னா தன்னையே அது மிதிக்கிறாருல்ல அப்படிங்கிற மாரி பாபா. ஸோ அந்த இடத்துல பாபா தான், அந்த ஃபோட்டோவே பாபா தான் அப்படிங்கிறது பாபாவே உணர்த்துறாரு. அப்புறம் அந்த ஃபோட்டோவ வந்து இவர்ட்ட குடுத்துடுறா, ஜோதின்ராட்ட குடுத்து, "நீ உனக்கு வச்சுக்கோ உன் வீட்ல" அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாரு. ஸோ குரு பூர்ணிமா அன்னைக்கு அவருடைய பக்தருக்கும் அது ஒரு பிரசாதமா கிடைச்ச மாரி ஆயிட்டு, அந்த ஃபோட்டோ கூட அந்த புக்ல போட்டிருக்காங்க. ஸோ அதே அவங்க வீட்ல அவங்க அது மாட்டுனாங்க அப்படிங்கிற மாரி, அந்த ஃபோட்டோவுடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன். ஸோ இது மூலமா என்ன தெரியுது? அங்க தாபோல்கர் வீட்டுக்கு வந்தது பாபா தான். ஃபோட்டோ நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி அடுத்து இந்த பூந்தாவனம் வந்து நம்ம கிருஷ்ணர் கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன்ல, புஷ்பக விமானத்துல சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி இங்க வந்து தீக்ஷித் வாடாலாம் கெட்டினவர் சொன்னேன்ல, பெரிய லாயர் பாபாவுடைய ஃபுல் பக்தராயிட்டாரு. சீடர் மாரியே கூடவே இருந்தவர், ஷிரடியிலேயே இருந்தவர். அவர்ட்ட வந்து சொல்லியிருந்தாரு காக்கா தீக்ஷித் வந்து. ஸோ அவர்ட்ட வந்து பாபா சொல்லியிருந்தாரு, "உன்ன வந்து நான் புஷ்பக விமானத்துல கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு தடவ தீக்ஷித் வந்து ட்ரெயின்ல பேசிக்கிட்டே வராரு. அது தாபோல்கரா, சாந்தோர்கரா தெர்ல. யாரோ ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. பாபாவ பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. பாபாவ பத்தியே பேசிக்கிட்டே இருந்துகிட்டு தூங்கிட்டாரு போல நினைக்கிறாங்க. பார்த்தா அவரு அப்படியே பாபா அவர எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாபா கிருஷ்ணரா, குருவாயூரப்பரா தான் எனக்கு தெரியிறாரு. இந்த கதைகள்ல பாபா குருவாயூரப்பரா இருந்ததாக தான் நினைக்கிறேன். அது மாரி இந்த நைவேத்தியங்கள் இதுல பாபா பூரி ஜெகநாதரா தெரியிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாபா தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு.